காலத்தின் குரல். குரல் 2. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. அனைத்துலக திரு அவையில் மறைக்கல்வியை பரப்புவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் சுருக்கமான வரலாறு. முதல் காலகட்டம். மறைக்கல்வி வரலாற்றில் 1911 முதல் 1936 வரை உள்ள காலம் முதல் காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 1936ஆம் ஆண்டு ஜே யுங்மான்ஸ் எழுதிய நற்செய்தியும் அறிவிப்பும் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலில் உளவியல் பயன்களும் மற்றும் கல்வி கற்பிக்கும் கலையும் மறைக்கல்வியில் பயன்படுத்தப்பட்டது. இதுவே உளவியல் அணுகுமுறை அல்லது மியூனிக் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மறைக்கல்வியானது கேள்விகளுக்கு பதில் சொல்லும் முறையில் அமைந்திருந்தது. தொடக்க காலத்தில் உளவியல் அணுகுமுறையை மறைக்கல்வி போதனையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்ற சிந்தனை மேலோங்கி இருந்தது. இரண்டாவது காலகட்டம். 1936ஆம் ஆண்டு முதல் 1960ஆம் ஆண்டு வரை உள்ள காலம் மறைக்கல்வியின் இரண்டாவது காலகட்டமாக விளங்குகிறது. இக்காலம் கிறித்தவ மறையின் மையச் செய்தி என்ன என்பதை தேடும் காலமாக கருதப்படுகிறது. இக்காலத்தில் மறைக்கல்வியை மேம்படுத்த எதை மறைக்கல்வியாக கற்றுக் கொடுப்பது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு விடை காணும் முயற்சியாக அகில உலக மறைக்கல்வி படிக்கும் வாரம் ஜெர்மனியில் 1960ஆம் ஆண்டு நடைபெற்றது. மூன்றாவது காலகட்டம். திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் 1959ஆம் ஆண்டு இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூடுவதற்காக அழைப்பு விடுத்தார். 1960 முதல் இன்று வரை மறைக்கல்வியின் மூன்றாவது காலம் என்று கருதப்படுகிறது. இக்காலத்தில் சமயங்கள், நற்செய்தி, திரு அவை முதலியவை மறைக்கல்வியில் முக்கியத்துவம் பெற்றன. படைப்பில் முக்கியத்துவம் பெறும் மனிதம் இன்று மறைக்கல்வியின் மையமாக விளங்குகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது நம்பிக்கை, மனமாற்றம். எனவே நம் முன் இருக்கும் கேள்விகள்: மறைக்கல்வி ஏன் தேவை? யாருக்கெல்லாம் மறைக்கல்வி வழங்கப்பட வேண்டும்? மறைக்கல்வியை வழங்குவது எப்படி? இக்கேள்விகளுக்கு விடையாக வருவதே மறைக்கல்வியில் மனிதவியல் பரிமாணம் அல்லது மானிட அணுகுமுறையாகும். இந்தியாவில் தமிழகத்தில் மறைக்கல்வி முதல் காலகட்டம். உலகளாவிய மறைக்கல்வி இயக்கத்தின் தாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது. ஆனால் அதன் தாக்கம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. புனித சவேரியார் இந்தியாவில் மறைபரப்பு பணி தொடங்கிய காலம் முதல் 1960 வரை நம் நாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஞான உபதேசம் பெரும்பாலும் மேல்நாட்டு ஞான உபதேச நூல்களின் தமிழ் மொழியாக்கங்கள் அல்லது தழுவல்களே ஆகும். நம் நாட்டில் உருவாக்கப்பட்ட சின்ன குறிப்பிடம், பெரிய குறிப்பிடம் என்ற ஞான உபதேச நூல்கள் புதுநன்மை, உறுதி பூசுதல், திருமண தயாரிப்பு, பிற சமயத்திலிருந்து கத்தோலிக்க கிறித்தவர்களாக மாறி ஞானஸ்நானம் ஆகியவை பெறுபவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவையான அடிப்படை நம்பிக்கை உண்மைகளை கொண்டவை. மறைக்கல்வியின் முதல் காலகட்டத்தில் முன்னோடியாகவும் திரு அவையில் மறுமலர்ச்சியை ஊக்குவித்தவருமான அருட்பணி கவான் ரஃபி 1888ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்து 1911ஆம் ஆண்டு வேத போதக சபையில் குருப்பட்டம் பெற்று அதே ஆண்டு மறை போதகராக பணியாற்ற பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் உள்ள வேட்டவளம் பங்கிற்கு வந்தார். அவர் 500 மாணவர்களுக்கு முதல் வேதியர் பயிற்சி பள்ளியை முதலாக திண்டிவனத்தில் ஆரம்பித்தார். அதன் இயக்குநராக அருட்பணியாளர் கவான் ரஃபி பணியாற்றினார். மறைக்கல்வியின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார். திருப்பலியில் லத்தீன் மொழியில் குருக்கள் வாசிக்கும் நற்செய்தி வாசகத்தை 1936இல் தமிழில் மொழிமாற்றி வாசித்து திருப்பலியின் பொருளை புரிந்து மாணவர்கள் பங்கேற்க அவர்களை பார்த்து திருப்பலி நிறைவேற்றி வந்துள்ளார். இரண்டாவது காலகட்டம். மறைக்கல்வியின் இரண்டாவது காலத்தில் அருட்பணி வெனிஸ் சேசு சபை பொதுநிலை ஆசிரியர்கள், இருவாழ் துறவிகள், வேதியர்கள் பலர் ஆகியோருடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மறைபரப்பு பணியின் வழியாக சிறுவர்களை ஒருங்கிணைத்து நற்கருணை வீரன் என்ற இயக்கத்தை உருவாக்கினார்.
இந்தியா சுதந்திரம் பெற்றபின் இந்தியாவில் திரு அவையின் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக அனைத்து இந்திய ஆயர்கள் ஜனவரி மாதம் 1950 பெங்களூரில் முதல் முறையாக ஒன்று கூடினர். இந்திய நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் விளைவாக இந்திய திருச்சபையின் பணி பற்றி மறு ஆய்வு செய்தனர். இந்த மறு ஆய்வு ஏட்டில் வேதியர், குறிப்பாக மறைக்கல்வியின் வழியாக இறைவார்த்தையை போதிப்பது முக்கிய இடம் பெற்றுள்ளது. இதில் மிக முக்கியமான பரிந்துரையாக வேதியரின் மாண்பும் அவர்களுக்கு மறைக்கல்வி பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதும் சிறப்பு இடம்பெற்றுள்ளதோடு மறைக்கல்வி ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்க வேண்டும், முதியோர் மறைக்கல்விக்கான சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் மறைக்கல்வி அலுவலகம் ஏற்படுத்தப்பட வேண்டும், மறைக்கல்விக்கான பணிக்குழு ஒன்று அகில இந்திய ஆயர் பேரவையில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. மறைக்கல்வி இயக்கம் இரண்டாவது காலகட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக ஜெர்மனியில் உள்ள மியூனிக் என்னுமிடத்தில் 1960 நடைபெற்ற அகில உலக மறைக்கல்வி படிக்கும் வாரத்தில் இந்திய ஆயர்களும் சில அருட்பணியாளர்களும் கலந்து கொண்டனர். அக்காலத்தில் புகழ்பெற்ற இறையியல் வல்லுநர் அருட்பணியாளர் ஜோன்ஸ் சேசுசபை உலகம் முழுவதும் சென்று மறைக்கல்வி பற்றி வழங்கிய விரிவுரைகள் தொகுக்கப்பட்டு நூலாக 1960 வெளியிடப்பட்டது. மூன்றாவது காலகட்டம் 1960 முதல். மறைக்கல்வியின் மூன்றாவது காலம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் ஆணித்தரமான போதனைகளை அடிப்படையாக கொண்டது. மனித வாழ்வு மைய மறைக்கல்வி முறை எனப்படும் மனித இயல் மறைக்கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. கிறித்தவ நம்பிக்கை உண்மைகளுக்கு இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இறை வார்த்தையின் ஒளியில் ஆழமான அர்த்தங்களை கொடுத்தது. இறையியல் அடிப்படைகளை விளக்கியது. அதன் அடிப்படையில் மறைக்கல்வியை கற்பிக்கும் புதிய முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் மறைக்கல்வியில் மறுமலர்ச்சி. தேசிய விவிலிய மறைக்கல்வி திரு வழிபாடு நடுநிலையத்தை 1967 பெங்களூரில் தோற்றுவிக்கவும் அதன் இயக்குநராக பணியாற்றவும் அருட்பணி டி.எஸ். அமலோற்பவதாஸ் அடிகளாரை அகில இந்திய ஆயர் பேரவை நியமித்தது. தேசிய நடுநிலையம் மறைக்கல்வியின் மறுமலர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் 1971 செப்டம்பர் 21 முதல் 25 ஆகிய நாட்களில் உரோமையில் நடைபெற்ற அனைத்துலக மறைக்கல்வி மாநாட்டில் அருட்பணி டி.எஸ். அமலோற்பவதாஸ் அடிகளார் உரையாற்றிய போது மனித இயல் மறைக்கல்வி பாடங்களை பற்றி பின்வருமாறு விளக்கியுள்ளார். மறைக்கல்வி கற்பிக்கும் புதிய முறையில் மறைக்கல்வி பாடங்கள் 3 நிலைகளை தன்னுள் கொண்டுள்ளன. முதல் நிலை மனித வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுதல், அதை சீர்தூக்கி பார்த்தல், அதிலுள்ள மதிப்பீடுகளை அலசி ஆராய்தல். இரண்டாம் நிலை வாழ்க்கை அனுபவத்திற்கு இறைவார்த்தையின் ஒளியில் பொருள் விளக்கம் காணுதல், மனித வாழ்வில் இறைவன் செயல்படுவதை உணர்தல், மனமாற்றம் பெற முயலுதல். மூன்றாம் நிலை மனிதர் தாம் பெற்ற இறை செய்திக்கு ஏற்ப மனம் மாறி கிறித்தவ நம்பிக்கையின் மீது அமைந்த வாழ்க்கை வாழ்வது, இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து சிந்தனை, சொல், செயல் வழியாக இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கு பதில் மொழி அளித்து வாழ்வது. வணக்கம்.